अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषक्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्वशिपिविष्टा हव्याम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्याय कलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिनीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। மூன்றாவது அம்சம் கடைசி அத்தியாயம். அதுல கடைசி பகுதி அந்த சததனு யாகா, அதாவது ஸ்ராத்தாதிகள்ல பதிதாள் நக்னாள் தேவ பிரத்யம் விஸ்வாசம் இல்லாதவாள் பகவத் பாகவத ஆச்சாரிய விஷயத்திலே அபிருச்சியோ எண்ணமோ இல்லாதவாள் அத நிந்தனை பண்றவா வேதத்தினுடைய சத்தாவையே ஏற்றுக்கொள்ளாதவாள் இவாளுக்கெல்லாம் பதிதாள் நக்னாள்னு பெயர். அவளை ஸ்ராத்தத்துல அவ பார்க்கிற மாதிரியே நம்மளுடைய பதார்த்தங்களை எல்லாம் வைக்க கூடாது. இதர ஜந்துக்கள் நாய் காக்கா அந்த மாதிரியானவைகள் எல்லாம் பார்க்க கூடாது, தீண்டக்கூடாது, பார்க்க கூட கூடாது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அதே கதியில சொல்லும் பொழுதுதான் நக்னாள் பார்க்க கூடாதுன்னார். இப்ப நக்னன்னா யாரு அப்படின்னா வேத இந்த கால் வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவாள் தேவன் இந்த கால் அப்படிங்கறத எல்லாம் காண்பிச்சுட்டே வந்தார். அது எவ்வளவு தூரத்துக்கு பாபகரமானது அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக ஒருத்தனை சததனு அப்படிங்கிற ராஜாவினுடைய சரித்திரத்தை காண்பிச்சு அவனும் அவனுடையதான சைபியா, அதாவது சிபியினுடையதான வம்சத்துல வந்தவள் அந்த பொண்ணு அவனுடையதான பதிவிரதையான மனைவி. அவ ரெண்டு பேருமா ஒரு விரதத்தை அனுஷ்டிச்சு இருந்தா. அப்ப எழுந்து குளிச்சு எழுந்து வரக்கூடியதான வேளையில ஒரு நக்னனுடையதான தரிசனம் ஏற்பட்டது. ஆஹா, இந்த வேளையில கரெக்டா குளிச்சுட்டு எழுந்துக்கிற வேளையில இப்படி இருக்கேங்கிறதுனால உடனே அவ சூரியன் சர்வ சாட்சி பூதன் பரமாத்மாவாக இருக்கக்கூடியவன் சர்வ வேதமயன் பெருமாளினுடையதான ரூபமா இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்டதான சூரிய தேவதைய சேவிச்சுட்டா. இவன் அவளோட கூட தன்னுடைய வாத்தியாருக்கு வேண்டியவாங்கிற காரணத்தினால அவன் அவளோட கூட ஒரு வார்த்தை பேசினான். அதாவது கேர்டிசி கால் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அந்த கேர்டிசி தான் இவனை இவ்வளவு தூரத்துக்கு கீழே தள்ளிவிட்டது. அதனால அவன் மரணம் அடைந்த பிறகு அவன் அதோதமாக பல வகைப்பட்டதான யோனிகள்ல பிறந்துண்டு இவோ கொஞ்சம் கூட தன்னுடையதான பூர்வ ஜென்ம விருத்தாந்தத்தை மறக்காதவளாய் அவ ராணியாகவே இருக்கா. அதுக்கப்புறமா அத்தனை ஜன்மாக்கள் ஆன பிறகு அவன் ராஜாவாக வருகிறான். அவன் நாயா வந்தான், அதுவா வந்தான், இதுவா வந்தாங்கிற கதைகள் எல்லாம் சொன்னான். அத்தனை ஜன்மாலையும் இவள் பூர்வ ஜென்ம ஞானம் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால அவளுடைய அப்பா காஷி மகாராஜா அவன் இது பண்ற பொழுது கூட சுயம்பரம் பண்ண பொழுது கூட இவ வேண்டான்னு தடுத்தாள். அதுக்கப்புறமா இவன் மறுபடியும் ராஜாவாக ஆனான். ராஜாவான பிறகு ஸ்வயம்வரே 90 ஸ்லோகம் ஆச்சு. ஸ்வயம்வரே கிருதே சாத்தம் சம்பிராப்தம் பதிமாத்மனः வரயாமாச பூயோபி பர்த்ருபாவேன பாமினி புபுஜே ச தயா சார்த்தம் சபோகான் நிருபநந்தனः பிதர்யுபரதே ராஜ்யம் விதேகேஷு சகாரசः. விதேக நாட்டு ராஜாவாக அவ அப்பா போன பிறகு இவளை கல்யாணம் பண்ணி கொண்டு அவன் ராஜ்ய பரிபாலனங்கள் பண்ணி கொண்டு வந்தான். விதேகேஷுங்கிறதாக 90 ஆச்சு.
அதுக்கு மேல இன்னும் ஒரு 10-15 ஸ்லோகம் தான். அதை சொல்லி பெருமாள் அனுகிரகத்துல இந்த 3வது அம்சத்தினுடையதான சாரத்தை சொன்னோமானால் இன்றைய உபன்யாசம் பெருமாள் தலை கட்டி விடுவான். 91 ஈயாஜ யஜ்ஞான் சுபகூனு, நிறைய யாகங்களை பண்ணான். ததௌ தானானி சார்ச்சினாம், அர்ச்சிகளுக்கு யாச்சகாளுக்கு நிறைய தானங்களை கொடுத்தான். புத்திரான் உத்பாதயாமாச, தன்னுடையதான சகதர்மச்சாரிணியோட கூட கூடியவனாய் நிறைய புத்திரர்களை உத்பாதயாமாச. யுயுதேஹ சஹாரிபிஹி, யுயுதேச்ச சஹாரிபிஹி, எதிரிகளோட யுத்தம் செய்தான், பிரஜாபாலனம் பண்ணான், புத்திரோத்பத்தி பண்ணான், தானம் கொடுத்தான், யஜ்ஞாதிகளை பண்ணான். ராஜ்யம் புக்வா யதா நியாயம், நன்னா உள்ளது உள்ளபடியாக தர்ம மார்க்கத்தை மீறாதவனாய் யதா தர்மம் பாலயித்வா வசுந்தராம், இந்த பூமியை பரிபாலனம் பண்ணி சத்யாஜச பிரியான் பிராணான் சங்கிராமே தர்மதோன்றுபாக, ஒரு யுத்தத்துல வீரஸ்வர்க்கம் அடையக்கூடியதான முறையில அவன் பிராணனை விட்டான் யுத்த ரங்கத்துல. ததச்சித்தாஸ்தம் தம் பூஜோ பர்த்தாரம் தா சுபேக்ஷணா அன்வாருரோஹ விதிவத் யதா பூர்வம் முதான்விதா. அந்த யுத்த ரங்கத்துல அவன் பிராணன் போன பிறகு அவனுடைய உடம்பை எரிக்கிறா. ததா சிதாஸ்தம் தம் பூஜோ, பர்த்தாரம் சிதையில அவனுடையதான சரீரத்தை கிடத்தின பொழுது இந்த சுபேக்ஷணா, நல்ல பார்வையுடையவள், சாஸ்திரத்தை சரியான திருஷ்டியில பார்க்கணும் இல்லையோ, இல்லையானா குதிருஷ்டின்னு பேர் வச்சிடுவா. வேதத்தை ஒத்துப்போம், வேதமும் உண்டு, ஆனா பகவான்னு ஒருத்தன் கிடையாது, அவனுக்கு கல்யாண குணங்கள் நாமா முதலியதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னா அவளுக்கு பார்வை இருக்கு, ஆனா அந்த பார்வை தவறான நோக்காக இருக்கு அப்படின்னு தானே நம்ம பெரியவா காண்பிச்சா. அதனால இவ சுபேக்ஷனா, எல்லாத்தையும் சரியா பார்க்கிறவோ, சாஸ்திரத்தை சரியா பார்க்கிறவோ, எல்லா விஷயத்தையும் நல்ல கண்ணோட பார்க்கக்கூடியவளா. அதனால ததச்சிதாஸ்தம் தம் பூஜோ பர்த்தாரம் சா சுபேக்ஷனா அன்வாருரோஹ விதிவத். முன்னாடி எப்படியானால் ஒரு வாட்டி அவள் அந்த விரதங்களை அனுஷ்டிச்சுட்டு இருக்கிற வேளையில அவ அனுகமனம் பண்ணாளோ பர்த்தாவ, அந்த மாதிரி இன்னைக்கும் விதிவத் யதா பூர்வம் முதான்விதா, முன்பு போலவே இப்பொழுதும் மகிழ்ச்சியோடு கூடியவளாய் இறந்து போன கணவனை பின்தொடர்ந்து இவளும் உடன்கட்டை ஏறினாள். ததோ வாபதயா சார்த்தம் ராஜபுத்ர்யா சபார்ச்சிவாஹ ஐந்திரான் அதீத்ய வை லோகான் லோகான் காமதுஹோக்ஷயான். பிறகு அவளோடு கூடியவனாய் அந்த ராஜாவானவன் ஐந்திராதி லோகங்கள், ஐந்திரான் அதீத்ய வை லோகான், இந்திராதி லோகங்களுக்கெல்லாம் போனா திரும்பி வர மாதிரி ஆயிடுங்கிற காரணத்தினால அந்த லோகங்களையும் கூட கடந்து லோகான் ஐந்திரான் அதீத்ய வை லோகான் லோகான் காமதுஹோக்ஷயான் அவாப, வசத்தியானதான லோகங்களை அடைந்தான். எந்த லோகங்கள்னார்? காமதுஹா அக்ஷயான், ஐந்திராதி லோகங்கள் எல்லாம் க்ஷயம், அழியக்கூடியது. அதுல வேண்டியதான பலன்களை எல்லாம் நாம பெற முடியாது. ஆனா இவா போய் சேர்ந்ததான லோகம் இந்திராதி லோகங்களையும் கடந்து லோகான் காமதுஹா, வேண்டியவற்றை எல்லாம் கறக்கக்கூடியதும் அக்ஷயானு, அழிவே இல்லாததுமான உத்கிருஷ்டமானதான லோகங்களை போய் சேர்ந்தான். எதனால இது என்னைக்கோ பண்ணியிருக்கணும், ஆனா நக்னனோட சம்பர்க்கம் ஏற்பட்டதனால ஒரு 7-8 ஜன்மா கழிஞ்சு பிறகு அவனுக்கு கிடைக்கிறது. ததோவாபதயா சார்த்தம் ராஜபுத்ர்யா சபார்ச்சிவாஹ ஐந்திரான் அதீத்ய வை லோகான் லோகான் காமதுஹோக்ஷயான் ஸ்வர்காக்ஷயத்வமதுலம் தாம்பத்யமதி துர்லபம் பிராப்தம் புண்ணியபலம் பிராப்ய சம்சுத்திம் தாம் த்விஜோத்தமா. இந்த ஸ்லோகத்துக்கு எப்படி அர்த்தம் கொள்ளணுங்கிறத எங்களாழ்வான் அன்மயத்தோடையே காண்பிக்கிறார். தாம்பத்யம், தாம்பத்தியத்தை அடைந்தான். சரியாது கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது
சகதர்ம சாரணார்த்தம் அப்படின்னு தர்மத்தை நன்னா அனுஷ்டிக்கணும். அத நாம ஒருத்தரா அனுஷ்டிக்காம கூட இருந்து ஒருத்தர் அனுஷ்டித்து கொடுக்கணுங்கிறதுனால மனைவியோட சகதர்மச்சாரிணின்னு பேர், அவளோட கூட சேர்ந்து தர்மத்தை ஆச்சரணம் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ தாம்பத்தியம் அப்படிங்கிறதே என்னது அப்படின்னா அவ ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு தர்மத்தை அனுஷ்டிக்கணுங்கிறதுக்காகத்தான். அதனாலதான் ஸ்வர்காக்ஷயத்வமதுலம் தாம்பத்தியம் அதி துர்லபம். ஸ்வர்காக்ஷயத்வம் அதி துர்லபம் தாம்பத்தியம். அதாவது இந்த தாம்பத்தியத்தை, இந்த மிதுனத்தை, அந்த இரட்டையானது ஸ்வர்காக்ஷயத்வம், ஸ்வர்க்கத்தை காட்டிலும் அக்ஷயமாக இருக்கக்கூடியதான தாம்பத்தியம். ஸ்வர்க்கம் அதாவது நம்ம விசிஷ்டாத்வைத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்வர்க்கம்னா மோட்சம்னே அர்த்தம் உண்டு. அப்போ மோட்சம் மாதிரி அக்ஷயமாக இருக்கக்கூடிய, அழிவில்லாததா இருக்கக்கூடியதான தாம்பத்தியம் அதி துர்லபம், ரொம்பவும் சிரமகரமானதான இந்த தாம்பத்தியம். அதாவது அதி துர்லபம்னா சிரமசாத்தியம்னா ஏதோ ஜன்மாந்தர புண்ணியங்கள் பண்ணவாளுக்குத்தான் ஒரு கல்யாணமே ஆகும். அந்த கல்யாணமும் நல்லவளோட ஆகும். அவ ரெண்டு பேருமா சேர்ந்து தர்மத்தையே பரிபாலிக்கிற மாதிரி இருக்கும். இல்லையானா கல்யாணம் எல்லாருக்குமே ஆகிறதுன்னு ஆயிடும். அதனால அதி துர்லபம் தாம்பத்தியம் அதுதான். அது பெறுவதற்கே அரியது. எப்படின்னாரு, நான் நினைக்கிற மாதிரியே அவளும் நினைக்கணும், அவள் நினைக்கிற மாதிரியே நானும் நினைக்கணும் அப்படிங்கிறது எப்படி அது நடக்கும்? அது ரெண்டு பேர்ல ஒருத்தர் விட்டு கொடுத்து, ரெண்டு பேர்ல ஒருத்தர் தன்னுடைய ஆசைகளை எல்லாம் குறைச்சிண்டு இன்னொருத்தருக்காகவே சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். வசுதேவனுக்கு கல்யாணம் ஆச்சு. ரோஹிணி வசுதேவன் இங்க அவதரித்த பொழுது ரோஹிணி தேவகி ரூபே மனுஷ்யத்வே பபூவதுஹு. அவன் மனுஷனா வந்த பொழுது ரோஹிணி தேவகி என்று ரெண்டு மனைவியர்கள் அவதரித்தார்கள். அவ எப்படிப்பட்டவான்னார் சுவாமி அழகா காண்பிக்கிறார். அந்த தாம்பத்தியம் எப்படிப்பட்டது அப்படின்னார், அக்ஷுத்ரகதிசாலின்யோஸ்தயோர் அந்யோன்ய சக்தயோஹோ ஐகரஸ்யம் அபூத்பத்யா கங்கா யமுனையோரிவ. தயோஹோ அவ ரெண்டு பேருக்கும் அழகான ஸ்லோகம் இது. ஏன்னா ரெண்டு பேர் இருந்தா அப்படின்னும், அதாவது கல்யாணம் ஆகாத பொண்ணோ கல்யாணம் ஆகாத இவனோ இருந்தாதான் அவனுக்கு நினைக்கிற மாதிரி அவன் நினைச்ச வேலைக்கு வருவான், நினைச்ச வேலைக்கு சாப்பிடுவான், எல்லாம் பண்ணுவான். கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னா ஒரு குடும்பம் வருது, அப்போ அவளுக்கு ஆத்துல ஒத்தி இருப்போம் அப்படிங்கிறதான எண்ணம். அப்புறமா குழந்தை பிறந்தது அப்படின்னா குழந்தைக்காக எத்தனையோ தன்னுடைய விருப்பங்கள், ஆசைகள், எண்ணங்கள் இருந்து. இது ரெண்டுத்தையுமே ஆணு பொண்ணு ரெண்டு பேருமே விட்டு கொடுக்கணும். அப்பா அம்மா ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு லோகத்துல. அதை பிடிச்சு விட்டு கொடுக்குறோமா, அது நமக்கு கர்த்தவியம்னு விட்டு கொடுக்குறோமாங்கிறதெல்லாம் வேற. ஆனா விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு, இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த விட்டு கொடுக்கறதுங்கிறதான எண்ணமே இல்லாம இதுதான் எனக்கு இப்படி இருக்க வேண்டியதுதான் தர்மம்னே இருந்துட்டான்னா, அதனால அவர் காண்பிக்கிறார். அவ ரெண்டு பேரும் எப்படி இருந்தான்னார், அக்ஷுத்ர கதிசாலின்யோஹோ, நீச்சமான வழியிலேயே போகாதவர்கள், ஒரு நாளும் தவறான நீச்சமான நிந்தித்தமானதான சாதுக்களால கர்ஹிதமான பாதையில போகாதவா. அக்ஷுத்ர கதிசாலின்யோஹோ, க்ஷுத்ராளினுடைய மார்க்கத்துல போகாதவர்கள், நீச்சர்களினுடைய பாதையிலே போகாதவர்கள் அவ ரெண்டு பேர். தயோஹோ அந்யோன்ய சக்தயோஹோ, அவ ரெண்டு பேருக்கும், இந்த ரெண்டு பொம்மநாட்டிகளுக்கும் எப்படி இருந்தாள், அந்யோன்ய சக்தயோஹோ, அவளுக்குள்ள அந்த சக்களத்தி சண்டையே வராதான். அந்யோன்ய சக்தயோஹோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசக்தி பிடிப்பு கொண்டவர்களான அந்த ரோஹிணி தேவகிங்கிறதான ரெண்டு பேருக்கும் ஐகரஸ்யம் அபூத்பத்யா, தன்னுடைய கணவனான வசுதேவனோட கூட ஐகரஸ்யம் ஒத்த மனசான தன்மை, ஏகரசம் ஒத்த மனசு கொண்ட தன்மையானது இருந்தது. எப்படின்னார், கங்கா யமுனையோர் இவ, கங்கா யமுனைகளுக்கு தன்னுடைய கணவனோட கூட, நதிகளுக்கு கணவனாக சொல்லக்கூடியது சமுத்திரத்தை. அப்போ எப்படியானால் சமுத்திரனாகிற கணவனோட
கங்கா யமுனைங்கிறதாக இருக்கக்கூடியதான மனைவிகளுக்கு எப்படி இருக்கா? அவளும் அக்ஷுத்ர கதிசாலின்யோஹோ. சாதாரணமா ஜலம் எப்படி போகும்? நிம்னகான்னு பெயர் ஜலத்துக்கு. நிம்னம் பள்ளத்தை நோக்கி பாயக்கூடியது. அப்போ க்ஷுத்ரம் பள்ளம், அதை நோக்கிதானே ஜலம் போகும், அதை நோக்கிதானே ஒரு நதி போகும். இவா ரெண்டு பேரும் அக்ஷுத்ரகதிசாலின்யோஹோ. யமுனையும் கங்கையும் க்ஷுத்ரகதிசாலினி. ஆனா இவா என்னடான்னார் அக்ஷுத்ரகதிசாலின்யோஹோ தயோஹோ அந்யோன்ய சக்தயோஹோ. அது கூட ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சேர்றது திரிவேணி சங்கமத்துல. இவாளும் அந்யோன்ய சக்தயோஹோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் சேரக்கூடியவர்கள். ஆனா அது ரெண்டும் ஜலரூபமா நன்னா, அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணுமானா பிசிக்கலாவே ரெண்டும் சேர்றது. இவா ரெண்டு பேரும் மனோ எண்ணத்தினால சேரக்கூடியவர்கள். அந்யோன்ய சக்தயோஹோ அப்படிப்பட்ட ரெண்டு பேருக்கும் ஐகரஸ்யம் அபூத் சத்யா, கணவனோட கூட கங்கா யமுனைங்கிறது ரெண்டுத்துக்கும் ஐகரஸ்யம். அவளுக்கு சொல்லும் பொழுது கணவனோட கூட ஒத்த மனப்பாங்கானது இருந்ததுன்னு சொன்னோம். இங்க ரசமே மாறி போயிடுறது பாருங்க. கணவன்கிட்ட போய் சேர்ந்தாச்சுன்னா அந்த கணவனுடையதான உப்புத்தன்மையை இவா எடுத்துடுறா. அதனால ஐகரஸ்யம் அபூத் சத்யா, தங்களினுடையதான அந்த தன்மையை விட்டுவிட்டு, தனித்தன்மையை விட்டுவிட்டு அவனோட கூட சேர்ந்துடுறாளாம். கங்கா யமுனையோர் இவ அப்படின்னு சொன்ன. அப்போ ஒரு தாம்பத்தியம் சிறக்கணுமானா அந்த இடத்துல ரெண்டு பேரும், கணவன் மனைவி ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கணும். ஆனா மனைவியே ரெண்டு பேர் இருந்தான்னா அவ ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள விட்டு கொடுத்துதாகணும். தாம்பத்தியத்தை பத்தி சொல்லும் பொழுது அத்வைத்தம் சுகதுக்கயோர் அனுகதம் சர்வாஸ்வவஸ்தாசு யத் விஸ்ராமோ ஹிருதயஸ்ய யத்ர ஜரசா யஸ்மின் நஹார்யோ ரசா காலேனாவரணாத்யயாத் பரிணதே யத் ஸ்நேஹசாரே ஸ்திதம் பத்ரம் தஸ்ய சுமானுஷஸ்ய கதமப்யேகம் ஹி தத் பிரார்த்தியதே அப்படின்னு ராமன் உத்தர ராமச்சரித்திரத்துல. அது அந்த மாதிரி ஒரு தனி சுகமயமானது. இவளுக்காக அவன் வாழறது, அவளுக்காக இவன் வாழறதுங்கிறது. ரெண்டு பேருமே அவளுக்காக. அந்த மாதிரி எல்லாம் மான்கள் எல்லாம் எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் வர்ணிக்கிறாளாம். நிறைய வர்ணிச்சிருக்கா இது மாதிரி கவிகள். அப்போ அது தாம்பத்தியம் எப்படிப்பட்டது அப்படின்னார், ஸ்வர்காக்ஷயத்வமதுலம் தாம்பத்தியம் அதி துர்லபம். ஸ்வர்காக்ஷயத்வம், அந்த ஸ்வர்க்கமாவது அழியுமோ என்னவோ, இது பூமியிலேயே கிடைக்கக்கூடிய ஸ்வர்க்கம். அந்த ஸ்வர்க்கம் அழியக்கூடியது, எங்கேயோ இருக்கிறது. இது எங்கேயே கிடைக்கக்கூடியது, அழிவில்லாதது. ஸ்வர்காக்ஷயத்வம் அதுலம் தாம்பத்தியம் அதி துர்லபம் பிராப்தம் புண்ணியபலம் பிராப்ய. யாரோ புண்ணியாத்மாக்களுக்குத்தான் அது சேருமா, அது கிடைக்குமா. புண்ணியபலம் பிராப்ய சம்சுத்திம் தாம் த்விஜோத்தமா. ஏற்கனவே அவளுக்கு இருந்திருக்கக்கூடியதான சம்சுத்திம் பிராப்ய புண்ணியபலம் அதுலம் ஸ்வர்காக்ஷயத்வம் பிராப்தம் இத்யன்வயா. எப்படி அன்வயம் பண்ணியிருக்கார் அப்படின்னா, அந்த தாம்பத்தியம், அந்த இரட்டையானது பூர்வோக்தாம் சம்சுத்திம் பிராப்ய, ஏற்கனவே இருக்க சொல்லப்பட்டதான சம்சுத்தி, அவன் இறந்த பிறகு அந்த அக்னியிலேயே விழுந்து அவனோடையே எப்பொழுதுமே பின்தொடர்ந்து செல்லுகைங்கிறதான ஒரு வகையானதான சம்சுத்தியை பெற்று, புண்ணிய பலம் அதுலம் ஸ்வர்காக்ஷயத்துவம், புண்ணியத்தினுடைய பலனாயிருக்கக்கூடிய அதுக்கு நிகரா எதுவும் சொல்ல மாட்டாத அழிவில்லாததான ஸ்வர்க்கமாம் தன்மையை இந்த தம்பதியானது பெற்றது அப்படின்னு இதுக்கு அன்வயமே காண்பிச்சார். ராஜ்யம் புக்த்வா ததச்சிதாஸ்தம் ததோவாபஸ்வர்காக்ஷயத்வமதுலம் தாம்பத்யம் அதிதுர்லபம் பிராப்தம் புண்ணியபலம் பிராப்ய சம்சுத்திம் தாம் த்விஜோத்தமா. இப்படி அவ கதைய காண்பிச்சார். காண்பிச்சு முடிக்கிறார். ஏஷ பாஷண்ட சம்பாஷாத் தோஷ புரோக்தோ மயா த்விஜா ததா ஸ்வமேதாவப்ருத ஸ்நானமாஹாத்ம்யமேவ ச. இதெல்லாம் பாஷண்ட சம்பாஷாத் தோஷா புரோக்தோ மயா த்விஜ, இந்த தோஷங்கள் எல்லாம் அவனுக்கு பாஷண்டியோட பேசினதுனால ஏற்பட்டது. ததா
அஸ்வமேதாவபிருத ஸ்நானமாஹாத்மியமேவச்ச. அதே மாதிரி அஸ்வமேதம் அவபிருத ஸ்நானம், அது அஸ்வமேதத்தினுடைய அவபிருத ஸ்நானம், அதனுடைய பெருமைகள் எல்லாமும் சொல்லப்பட்டது. அதாவது இதுக்கு நிகர் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அது எங்க சொன்னார், அதுக்கு நிகரானது அப்படின்னு. தஸ்மாத் பாஷண்டிவி பாபைர் ஆலாபஸ்பர்ஷனம் ஆலாபஸ்பர்ஷனம் தியஜேத். அதனால பாஷண்டிகளை, பதிதாள, வேத நிந்தகால, தேவ தூஷகால, பகவத் பாகவத விரோதிகளாகிற நக்னர்களாகிறதான பதித்தர்களோட கூட ஆலாபஸ்பர்ஷனம் பார்க்கவே கூடாது, ஆலாபம் பேசவே கூடாது, ஸ்பர்ஷனம் தொடவே கூடாது. தியஜேத் விசேஷத கிரியா காலே, விசேஷதா கிரியா காலத்துல ஸ்ராத்தாதிகள், ஸ்ராத்தம் நடக்கிறதுன்னா வாசல்ல யாராவது கதவு சாத்தி வச்சிடும் அப்படின்வா. அவ யார்கிட்டையும் பேசுறதுக்கு இல்ல. அப்ப சாதாரண தர்ப்பண நாள்லயே கூட யாராவது இருந்தாலும் அடியன் தோப்பனார்லாம் யாருமே இல்லைன்னு வச்சுப்போம், அவர் மாத்திரம்தான் இருக்கார் அப்படின்னா, நாம மாடியில இருக்கோம்னு வச்சுப்போமே, வாசல்ல யாரோ ஒருத்த வந்திருக்கான், ஆராதனம் பண்ணணும் இல்லையானா தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா, உடனே அங்க இருந்து டேய் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அனுப்பு, யாரும் இல்லைன்னு சொல்லுடா அப்படின்னு அவர் என்கிட்ட பேசுற மாதிரி, நம்மள்கிட்ட பேசுற மாதிரி, ஆனா அவனுக்கு காதுல விழற மாதிரி சொல்லிடுவா. நேரடியா அவன்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிறது. அதனாலதான் பெரியவாள் அன்னைக்கே நான் காண்பிச்சேன், ஊனலை நிமித்தமா போட்டுண்டு அவள்கிட்ட பேசுறது அப்படிங்கிறது. அவசியமா பேசினா ஆகணும்னு ஆயிடுச்சு அப்படின்னாக்க. அதனால தஸ்மாத் பாஷண்டிபி பாபைஹி ஆலாபஸ்பர்ஷனம் தியஜேத், ஆலாபம் ஸ்பர்ஷம் ஆகியவற்றை விட வேண்டும். விசேஷத கிரியா காலே, விசேஷதா கிரியா காலத்துல. அடி எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் ஸ்ராத்த தினத்தன்னைக்கு ஸ்ராத்த பர்யந்தம் இங்கிலீஷ் பாஷை கலக்காம பேசணும், சம்ஸ்கிருதமே பேசணும் அப்படிங்கிறது, தமிழ் பேசணும், இங்கிலீஷே கலக்காம பேசணும் அப்படின்னு. அந்த டம்ளர் இருக்கா அப்படின்றோம் நாம எல்லாமே அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஃபேனை போடு, ஸ்விட்சை போடு அப்படி இப்படின்னு ரொம்ப சுலபமா நம்ம பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லாம அந்த பாஷண்டி சம்ஸ்பர்ஷம் எந்த ரூபத்திலையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல. அதே மாதிரி ஆராதனம் பர்யந்தம் பேப்பரை தொடறது இல்ல, பிளாஸ்டிக்கை தொடறது இல்ல அப்படிங்கிற விரதங்கள் எல்லாம் வச்சு நிறைய தோப்பனார்லாம் அப்படி எழுதி இருந்தா. எதுக்கு சொல்றோம்னா, அதெல்லாமே ஒரு விரதங்கள், அதெல்லாமே ஒரு விதமானதான தபஸ் தான். அதனால அதுக்காக நாம பேப்பரை தொடணுங்கிறதுக்காக சீக்கிரமா ஆராதனம் பண்ணிட்டு வரமாட்டா. அதனால எதையுமே பிளாஸ்டிக்கே தொடாம, அவ காலத்துல செல்போன் இல்லை பாருங்க, அதனால அவளுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ஆராதனம் பண்ணிட்டு இருக்கிறச்சேதான் யாராவது ஒருத்தர் இத்தராள் போன் பண்ணுவா காலேஜ்ல இருந்து, நிச்சயம் அப்படி உங்களுக்கு நடக்கும். அப்படின்னு நினைச்சுட்டே தான் பண்ணுவேன். ஆராதனம் நாம 10 மணிக்குள்ள ஆராதனம் பண்ணிட்டோம் அப்படின்னா, காலேஜ் திறக்கிறது 8:30 மணி 9 மணில இருந்து ஒரு 10 மணிக்கு மேலதான் கூப்பிட ஆரம்பிப்பா. ஆனா அது என்ன 9 மணிக்குள்ள 8 மணிக்குள்ள அப்படிங்கிறது, நாம ஆராதனம் பண்ற வேளையில அவசியமா இதர ஸ்பர்ஷம்னா நான் சொல்றது இந்த பாஷணம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நேரத்தான் நேர்றது. அது அதனாலதான் நாம வாஸ்தவமா நாம பண்ணக்கூடியதான விரதங்கள் எல்லாம் ஒருவேளை நல்லபடியா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பெருமாளினுடையதான அனுகிரகமும் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம எல்லாம் நாய் பழப்பு தான். சேவா ஸ்வவிருத்தி ராட்சியாத்தா, இன்னொருத்தனுக்கு ஊழியம் பார்க்கறது அப்படின்னா அது நாயோடைய குழைப்பு. அதனால அது நாய் இஷ்டத்துக்கு பண்ண முடியுமா? அது அந்த எஜமானன் என்ன பண்றானோ அதுதான் பண்ணி ஆகணும். இன்னைக்கு இந்த இடத்துக்கு வாக்கிங் கூட்டின்னு போலான்னா எஜமானன் அழிச்சுன்னு போறது தானே. அந்த மாதிரி நாம காலேஜ்ல இருந்து பிரின்சிபல் பேசுறா, மேல அதிகாரி பேசுறா அப்படி இப்படின்னு இருந்ததுன்னா இல்ல நான் பேச முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இதுக்கே அடியன் ஸ்ராத்தாதிகள் தர்ப்பணாதிகள்லாம் இருக்குன்னா நான் 2 மணி வரைக்கும் என்னால பேச முடியாதுன்னு நான் சொல்லிடுவேன். பிரின்சிபல்ட்டு எல்லாமே போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிடுறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இத்தனை இருந்தும் நம்மளால பல விஷயங்களை கடைபிடிக்க முடிய மாட்டேங்கிறது. அதெல்லாம் நாம பண்ணணுமா? விசேஷத்தா கிரியா காலம் நித்திய ஆராதனம் பண்றதுங்கிறது நாம வசதியா கொள்ள வேண்டியதான ஒரு கிரியா. பேசுற வேளையில, சாப்பிடுற வேளையில, அதுலலாம் அது நம்ம அந்தர்யாமிக்காக நம்முடைய சரீர போஷணம், அதை கொண்டுதான் நாம எதை சாப்பிடுறோமோ அதனாலதான் நம்மளுக்கு எண்ணங்களே ஏற்படுறது அப்படிங்கிற காரணத்தினால சாப்பிடுறது ரொம்ப வசதியான. அதுக்காக தானே ஜீவித்தமே, அந்த ஜீவித்தமே அது சாப்பிட்றதுக்காக தான், எஞ்சான் வயிறுக்காகத்தான். அந்த காரணத்தினால, அதாவது ஒரு சான் வயிறுக்காகத்தான் இந்த எஞ்சான் உடம்புமே இருக்குங்கிறது. உதர நிமித்தம் பகுக்கிருத்த வேஷம். அதுல சாப்பிடணும், சாப்பிடுறச்சே தன்மனாக புஞ்சித்த நன்னா அதுலேயே ஈடுபாடு கொண்டு சாப்பிடணும்.
அன்னம்னாலே பகவான்னு நினைச்சுட்டு சாப்பிடணும். அத்யதே திச்ச பூதானி தஸ்மாதன்னம் ததுச்சத இதி அன்னம் பிரம்மே திவ்யஜானாத். பெருமாளவே ஆறா அமுது அப்படின்னு நாம சாப்பிடணும். அப்படிங்கிற காரணத்தினால பெருமாளை நாம சாப்பிடுறோம்னா அன்னத்வேஷங்கள் எல்லாம் இல்லாததான முறையில நாமோ அதை பண்ணணுங்கிறதா நிறைய காண்பிச்சிருக்கு. வேதாதிகளே காண்பிச்சிருக்கு, பெரியவாளினுடைய ஆச்சாரங்களே நிறைய இருக்கு. அந்த காரணத்தினால சாப்பிடுறதுங்கிறது ஒரு முக்கியமானதான கிரியா. அந்த கிரியா காலத்திலேயும் அதற்கு முன்னாடி யாகம்னு சொல்லப்படக்கூடியதான ஆராதனாதி வேளையிலேயும் அதுக்கு முன்னாடி பிரம்ம யஜ்ஞாதிகளாகிறதான வேத பாகங்களை சொல்றதுங்கிறதான காலத்திலேயும் சந்தியாவந்தனாதிகளிலேயும் இது எந்த காலத்திலேயுமே விசேஷத கிரியா காலே யஜ்ஞாதௌ சாப்பி தீட்சிதாக. அதே மாதிரி யஜ்ஞாதௌ தீட்சிதாக, யஜ்ஞம் முதலியவற்றில யாகத்துல தீட்சை ஆயிடுச்சுன்னாக்க இந்த மாதிரி அவன் பண்ணக்கூடாது, இதராளோட கூட பேசுறது அப்படிங்கறதெல்லாம் கூடாது அப்படின்னு. இது மாதிரி எல்லாமே நாம அப்பா போயிட்டார் அம்மா போயிட்டா அப்படின்னாக்கா அந்த 10-15 நாள் கிரியை நடக்கிற வரைக்கும் சுத்தமா இருக்கணும் எல்லா விதத்திலேயும் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு தீட்சை மாதிரி அப்படிங்கிற மாதிரி. பெருமாள் ஆராதனத்தை சங்கல்பிச்சுண்டாயிடுச்சுன்னா தீட்சை பண்ணிண்டாச்சுன்னு அர்த்தம். ஆராதனாந்தம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அடியவங்களுக்கு. ஆனா நிச்சயமா அந்த சமயத்துலதான் யாராவது ஒருத்தர் பேசுவா, யாராவது இருக்கிற முகமது அப்பதான் பேசுவான், இல்லையானா நான்சிங்கிறவா யாராவது பேசுவா. இதுதான் நமக்கு நம்ம யோகமும் நம்ம யாகமும் அவ்வளவுதான் இருக்கு. அதுக்கு காரணம் நாம கட்சியில என்ன பண்றோம், நாம இந்த வேஷம் போட்டுண்டாச்சு இந்த மாதிரி இருக்கோம்னாக்கா இதனால வரைக்கும் பேசினது இல்லை யாரும். இப்ப நாம கொஞ்சம் மேல் அளவுல இருக்கோம் அப்படின்னா சார் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அவளுக்கு நம்மளை கேட்டுன்னு பண்றதா எண்ணம். ஆனா நமக்குதான் இதர விதமானதான பிரச்சனைகளும் இருக்காங்க. சங்கல்பிச்சுண்டு பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணலாம்னு நடக்கிற சமயத்துல போன் அடிக்கும். அது அடிக்காத இருக்கிற நாளே கிடையாது. எது சொல்றேன்னா அந்த மாதிரியான கிரியா காலங்கள்ல தீட்சை ஆயிடுச்சுன்னா அவசியமா பேசக்கூடாது அப்படிங்கிறத சததனு சரித்திரத்திலேன்னு தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னார். கிரேயா ஹானிர் கிரகேயஸ்ய மாசமேகம் பிரஜாயதே தஸ்யாவலோகனாத் சூர்யம் பிரபஷ்யேன் மதிமான் நரஹ. கிரேயா ஹானிர் கிரகேயஸ்ய மாசமேகம் பிரஜாயதே. யாராத்துல கிரேயாஹானிஹி மாசமேகம் பிரஜாயதே, யாராத்துல ஒரு மாசத்திற்கு கிரேயாஹானிஹி. கிரேயாஹானிஹி அதான் சொல்றார். கிரேயாஹானிஹி கிரேயாஹானிஹி அது கிரியாஹானிஹி. அதே புத்தகத்துல அந்த கோடு சரியா இல்லை, அதனால என்ன அர்த்தம்னு பார்த்தேன். கிரியாஹானின்னு இப்ப சரியா வந்துருக்கு. கிரியாஹானிர் கிரகேயஸ்ய மாசமேகம் பிரஜாயதே தஸ்யாவலோகனாத் சூர்யம் பிரபஷ்யேன் மதிமான் நரஹ. ஒருவேளை இந்த மாதிரி நாம ஒரு கிரியாக்களை பண்ற பொழுது அவளை பாக்குற மாதிரி ஆயிடுச்சு, அவளை பேசுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அவளுக்கு அத்தனை கிரியைகளுக்கு ஒரு மாசத்துக்கான கிரியைகளுக்கான இடையூறு ஏற்படுது. அதாவது ஒரு மாசம் பண்ண கணக்கே இல்லைன்னு அர்த்தமா. கிரியாஹானிஹி கிரியாஹானிர் கிரகேயஸ்ய மாசமேகம் பிரஜாயதே. யஸ்ய யாருக்கு இவாளோட கூட பாஷண்டிகளோட பாக்குறது பேசுறதுங்கிறதான ரூபத்துல ஒரு ஹானி ஏற்படுறதோ, அந்த காரியத்திற்கான ஹானி ஏற்படுறதோ அது மாசமேகம். அது ஒரு மாசத்திற்கு நாம இன்னைக்கு ஒரு ஆராதனை பண்ணிட்டு இருக்கிற வேளையில அவள்கிட்ட பேசிட்டோம்னா ஒரு மாச அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா. அப்ப ஒரு மாசம் நாம பண்ணிருக்கக்கூடியதான ஆராதனாதிகளுக்கெல்லாம் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு எடுத்துக்கணுமா. அடியோன் பண்ற ஆராதனத்துக்கெல்லாம் அப்பெல்லாம் பிரயோஜனமே இல்லை. நித்தியம் போன் வரும். அது எப்படித்தான் தெரியுமோ, தேவநாதன் மணியை அடிக்க போறான், அடிக்க சங்கல்பிச்சுட்டான்னு தெரியுமோ என்னவோ. யாராவது ஒருத்தர் பேங்க்ல இருந்து பேசுறேன், ஆபீஸ்ல இருந்து பேசுறேன், காலேஜ்ல இருந்து பேசுறேன், இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன், என்னமோ இன்னைக்கு மீட்டிங் இருக்கு சார், நீங்க வரணும் சார், இன்னைக்கு 11 மணிக்கு மீட்டிங், நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்கணும், என்னமோ எல்லாருக்கும் நம்மள்கிட்ட ஒரு மதிப்போட பேசுற மாதிரிதான் பேசுவா. ஆனா நமக்கு நம்ம பண்ற ஆராதனமா அவ்வளவுதான். அதுக்கு ஆராதனத்தை சீக்கிரமாவது பண்ணி தொலையணும். ஆனா அவ்வளவு சீக்கிரமா பண்ணுவாளா அப்படின்னு ஒரு பக்கம் தோன்றது, என்னமோ ஓடின்னு இருக்கு. அதனால
யார் ஒருத்தருக்கு கிரியாகானியானது இந்த மாதிரி பாஷண்டிகளோட கூட பாக்குறதுனால பேசுறதுனால ஏற்படுறதோ அது 1 மாச அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கிறதா புரிஞ்சுக்கணும். ஆனா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையா சுவாமின்னு நன்னா இருக்கு. தஸ்யாவலோகனாத் சூரியம் பிரபஷ்யேன் மதிமான் நராஹா. உடனே சூரியனை ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்கோ சரியாயிடுறது அப்படின்னார். தஸ்யாவலோகனாத் சூரியம். அந்த மாதிரி பாஷண்டிகளை பார்த்தோம்னா சூரியம் அவலோகனாத் சூரியம் பிரபஷ்யேன் மதிமான் நராஹா. சூரிய தேவத்தை சாட்சாத் பிரத்யட்சமானதான எம்பெருமான் அவனை பார்த்து அந்த பாப்பத்திலிருந்து விடுதலை பெற்று விடலாம் அப்படின்னு காண்பிக்கிறார். கிம் புனர்யைஸ்து சந்தியக்தா த்ரயி சர்வாத்மனா த்விஜா பாஷண்ட போஜிபி பாபைஹி வேதவாத விரோதிபிஹி. உன ஸ்லோகத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லிட்டார்னா, யார் ஒருத்தர் ஆத்துல பண்ண வேண்டிய காரியத்தை 1 மாசம் பண்ணலையோ அவனை பார்க்கறதுனாலேன்னு எடுத்துட்டான். ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துல அதுக்கு அந்த அந்த அண்மைய நன்னா சேர்றது. அதாவது யார் ஒருத்தன் யஸ்ய கிருஹே கிரியாஹானிஹி மாசமேகம் பிரஜாயத். ஒருத்தர் ஆத்துல 1 மாச அளவுக்கு சந்தியாவந்தனம் பண்ணல, 1 மாசம் அளவுக்கு ஆராதனம் பண்ணல, அந்த மாதிரி கிரியாக்களுக்கான ஹானி ஏற்பட்டதான ஒரு ஆம். அந்த ஆத்துல சந்தியாவந்தனம் பண்ணல, வாத்தியானிகம் பண்ணல, பிரம்மேகின்னு சொல்லல, தேவர்ஷி காண்டரிஷி பித்திரு தர்ப்பணம் பண்ணல, ஸ்நானாங்கம் பண்ணல, அதை பண்ணல இதை பண்ணல, ஒண்ணும் கிடையாது, ஸ்தோத்திரமா கிடையாது, விளக்கா ஏத்துறது இல்ல, ஏதோ ஒண்ணு வச்சுப்போம். அப்ப என்னன்னா யாராத்துல 1 மாச அளவுக்கு கிரியாஹானி இருக்கோ, அதாவது கிரியாஹானின்னா கர்த்தவிய கிரியாஹானி ஏற்பட்டிருக்கிறதோ அவனை பார்க்க வேண்டியதா போயிடுச்சுன்னா இந்த கிரியைகளை ஆரம்பிச்சு உடனே சூரியனை பார்க்கணும்னா, அப்படி பண்ண வேண்டியதை பண்ணாத பிராமணாதிகளாகவே இருந்தாலும் அவளை பார்த்தா உடனே நாம சூரியனை பார்க்கணும்னா அடுத்த ஸ்லோகத்தை காண்பிக்கிறார். கிம் புனர்யைஸ்து சந்தியக்தா த்ரயி சர்வாத்மனா த்விஜா. யாரால முழுவதுமா த்ரயி ஆகிற வேதம் விடப்பட்டு விட்டதோ, வேதத்தை முழுவதுமாக மறுதளித்தார்களோ, வேதம் வேண்டாம் என்று எவர்களாலே ஒதுக்கப்பட்டதோ, பின்ன அவளை பற்றி சொல்லணுமான்னு கேட்கிறார். கிம் புனா, அவளை பற்றி நாம சொல்லணுமா? பிராமணனா பிறந்தே பண்ண வேண்டியதை பண்ணாம இருக்கான் ஒருத்தன்னா, அவனே பத்தித்தன் 1 மாசம் பண்ணாம இருக்கிறவன், அவனை பார்த்தாச்சுன்னா தம்முடைய சுத்திக்காக அவன் சூரியனை பார்க்கணும்னு சொன்னா, வேதத்தையே விட்டொதுக்கி இருக்கக்கூடியவன், சர்வாத்மனா தெரிஞ்சே புத்தி பூர்வா வேண்டான்னு விட்டொதுக்கி இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்டதான பாஷண்டி பாஷண்ட போஜிபி பாப்பைர் வேதவாத விரோதிபிஹி. வேதவாதத்துக்கெல்லாம் விரோதியா இருக்கக்கூடியவர்கள், பாஷண்டிகளை சாப்பாடு போட்டு வளர்க்கக்கூடியவர்கள், பாப்பிகள், இவாளோட சம்பந்தப்பட்டவாளோட கூட நாமோ கேட்கணுமா? பாஷண்ட போஜிபிஹி, பாஷண்டர்களை கூப்பிட்டு போஜனம் போடுறவாள் அப்படிங்கறதெல்லாம். சகாலாபஸ்து சம்சர்க சஹாஸ்யாச்சாஹதி பாபினி. அவளோட சக ஆலாபா பேசுறது, சம்சர்கா கூட்டு சேர்றது, சஹாஸ்யா ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிறது, இதெல்லாம் பாபதாயக்கங்கள். இப்ப நாம வேலைக்கு போற இடத்துல இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா? நாம அதனாலதான் என்ன பண்றோம், வேலைக்கு போறதுங்கிறது சேவா சிவவிருத்தி ராட்சியாத்தா, அது ஒண்ணும் இல்ல. நாம அப்புறமா அதுக்கு வந்து தீர்த்தா மட்டும் சன்னியாசனம் பண்ணிடலாம், 4 வாட்டி பெருமாளை சேவிச்சு எழுந்துடலாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் நாம இத்தராளோட கூட எல்லாம் தோல்ல கை போட்டு உட்காந்துட்டு பேசிட்டு அந்த முகமதையும் யூனுஸோடையும் கூட காலத்தை கழிக்காம இருக்க முடியறதா? வேதவாதத்துக்கு விரோதிகள் தானே. விஷ்ணுவா, அதாவது இவனா இருந்துட்டே ஹிந்துவா இருந்துட்டே அத்தனை விதமானதான விரோதம் பண்றவா எத்தனை பேர் இருக்கா? கடவுள் இல்லைன்னு சொல்றவா அவதான் நமக்கு அதிகாரியா இருப்பா. பின்ன அவனை வந்தான்னாக்கா எழுந்து நிக்காம இருப்போமா? அவனோட பேசக்கூடாது அப்படின்னா, அவனோட கூட ஒரே ஆசனத்துல உட்காரக்கூடாதுன்னா அவனுக்கு மரியாதையே கொடுக்கலாமா? நம்ம கொடுத்து எழுந்துட்டு இருக்கோமே அத்தனை பேருக்கு, என்ன பண்றது? அதான் கோலாகலம். அதனால சகாலாபஸ்து சம்சர்கா, அவளோட பேசுறது, சம்சர்கா அவளோட சேர்றது, சஹாஸ்யா அவளோட கூட உட்கார்றது, அதிபாக பினி இதெல்லாம் மகாபாபத்தை ஏற்படுத்தக்கூடியவைகள். பாஷண்டிபிர் துராச்சாரை, அந்த மாதிரி துராச்சாராளான பாஷண்டிகளோட கூட உட்கார்றது, சேர்ந்து பேசுறது, போகிறது வருதுங்கிறது, இதெல்லாம் மகா பாபதாயக்கங்கள்.
தஸ்மாத்தான் பரிவர்ஜயேத். அதனால அவளை அங்கிருந்து விட்டொதுக்க வேண்டும். ஒரு நாடகம், ஒருத்தன் ஒரு காரியத்துக்காக கிளம்புறான் முதுரா ராட்சசத்துல. அப்படி அவன் போர்ச்சையே எதிர ஒரு பாஷண்டிய பாக்குறான். கதம் பிரதமமேவ பாஷண்டி தர்சனம் அப்படின்றான். அடா என்னடா அது, முதல்லயே பாஷண்டிய பாக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அதுல வாக்கியமே வரும். இது விஷாக தத்தர்ன்றவர் முதுரா ராட்சசம் ஒரு நாடகத்தை எழுதினார். எது சொல்ல வரேன்னா, இது எல்லாம் அந்த நாள்ல இருந்து எல்லாமே இருந்துட்டு இருக்கு. எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியவர் எழுதினார் முதுரா ராட்சசம் அப்படிங்கிற நாடகத்துல. பாஷண்டினோ விகர்மஸ்தான் பைடாலவ்ரதிகான் ஷடான் ஹைதுகான் பகவிருத்தீம்ச்ச வாங்மாத்ரேணாபி நார்ச்சயே. ரொம்ப பிரசித்தமானதான ஸ்லோகம் இது. திருப்பாவியாக்கியானத்துல இந்த ஸ்லோகத்தை எடுத்திருக்கா. பாஷண்டினா விகர்மஸ்தான், பாஷண்டிகள், பாஷண்டினா யாருன்னு அவளே கொடுத்திருக்கா வியாக்கியானத்துல. பிரஷ்ட ஸ்வதர்மாத் பாஷண்டா, தன்னுடைய தர்மத்தை விட்டவன் பாஷண்டி. சந்தியாவந்தனத்தை பண்ண வேண்டியவன் பண்ணாம இருந்தா பாஷண்டி. விகர்மஸ்தோ நிஷித்த கிருத்து, விகர்மஸ்தோ நிஷித்த கிருத்து. ஒருத்தன் என்ன பண்றான்னா, எது கூடாதோ அதை பண்றான். நான் சந்தியாவந்தனம் தான் பண்ண மாட்டேன், ஆனா அந்த சாஸ்தா கோவில்ல போய் விளக்கேற்றி அங்க நான் என்னது அது என்னமோ பண்றாளே சர்வீஸ் பண்றேன் அப்படின்னு அங்க உட்காந்து சர்வீஸ் பண்ணுவானா. பண்ண வேண்டிய சந்தியாவந்தனத்தை பண்ண மாட்டானா. அவாதான் விகர்மஸ்தாக. அப்புறமா பைடாலவ்ரதிகான் த்விஜான் யஸ்ச தர்மத்வஜோ நித்யம் சுரத்வஜ இவோச்ரிதாக. தம்ப தண்ட கமண்டலம் முதலியவற்றையெல்லாம் வச்சிருந்து நன்னா அது வெறுமை இதுக்காக வச்சுக்கிறது, மரியாதை வாங்கிக்கணுங்கிறதுக்காக. ஆனா அதை வச்சுன்னு ஒண்ணும் பண்றது இல்லை. அதனால அவனுக்கு தர்மத்வஜன்னு பெயர். அந்த மாதிரி தர்மமா இருக்கக்கூடியவைகளை தன்னுடைய இலக்கணங்களாக வைத்துக் கொள்ளக்கூடியவைகள் அவளுக்கெல்லாம் பைடாலவ்ரதிகாள் அப்படிங்கிறது பெயர். பிரச்சன்னானி ச பாபானி பைடாலம் நாம தத்விரதம். மறைச்சி எல்லாரும் பார்க்காத பொழுது ஒரு திருட்டுத்தனமா அந்த திருட்டு பூனை மாதிரி அப்படிங்கிறது, புன சொருட்டு அப்படின்னு சொல்ற பாருங்க. புன சுருட்டுங்கிறது பூனையினுடையதான தன்மை அப்படிங்கிறதாதான் இருக்கணும். அதனால பைடாலவ்ரதிகான் ஷடான், ஷடத்தன்மைனா கூட இருந்துட்டே குழி பறிக்கிறது இல்லையா, அதுக்கு பேர் ஷடன்னு பெயர். கூட விப்ரியக்கு ஷடஹா அப்படின்னு. அப்படி பைடாலவ்ரதிகான் ஷடான் ஹைதுகான். இது ஏன்னு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டு இருக்கிறதுக்கு பேர் ஹேத்துவாதம். இது எப்படி அப்படின்னு. சிலதுக்கெல்லாம் எப்படின்னு சொல்ல முடியாது, அதை அப்படியே நாம ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிற மனசு இல்லாதவாதானே ஏன்னு கேட்பா. நாம அப்படி இல்ல, பெரியவா சொல்லிட்டா கேட்கணுங்கிறதான எண்ணம் இருக்கணுமோ இல்லையோ. அப்படி இல்லாம கேள்வி கேட்கக்கூடியதுதான் ஹேத்துவாதம், ஹைத்துக்காள்னு பெயர். பகவிருத்தீம்ச்ச, பகவிருத்தி கொக்கு மாதிரி இருக்கக்கூடியவன். கொக்கு மாதிரி இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவன்? அர்வாக் திருஷ்டிர் நைகிருதிகாக ஸ்வார்த்த சாதன தத்பராக ஷடோ மித்யா வினீதஸ்ச பகவிருத்திருதாகிருதாக. கொக்கு என்ன பண்ணும்? தலையை குனிஞ்சுட்டே இருக்கும். கரெக்டா அது வேண்டியதான ஓடு மீனோட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்குன்னு சொல்றா பாருங்க. அந்த மாதிரி அது வேண்டியதானத எடுத்துடணும். அந்த மாதிரி இவன் நல்லவன் மாதிரி தலையை குனிஞ்சுடா எவ்வளவு பவ்யமா இருக்காரு. கொக்கு எப்படி இருக்கு? வெள்ளையா இருக்கு, எவ்வளவு சுத்தமானவர் போல இருக்கு அப்படிங்கிறோம். அப்புறமா எத்தனையோ கீழே மீன் பெயிண்ட் இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம இருக்கு. இவர் பாரு லோக்கத்துல எந்த விதமான இதுலயும் சலனமே இல்லை போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஆனா தனக்கு வந்ததான ஒரு பெரிய பதவி வந்தது, பெரிய ஒரு மீன் வந்ததுன்னா அதை கொத்திப்பார். அது வரைக்கும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இதை நாம குணமா சொல்லணும்னாலும் குணமா சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி இருக்கிறவாளெல்லாம் வாங் மாத்திரேனா பினார்ச்சயே, வார்த்தையால கூட அவளை புகழக்கூடாது. ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். பாஷண்டினோ விகர்மஸ்தான் வைடாலவ்ரதிகான் ஷடான் ஹைதுகான் பகவிருத்தீம்ச்ச வாங் மாத்திரேணா பினார்ச்சயேத்.
மாமான் மகளே மணிக்கதவன் மாமீர் அவளை எழுப்பீரோ, உம்மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ இடத்துலயும் 13வது பாசுரத்துல உள்ளின் வாய் கேண்டானை பொல்லாவர கணை கிள்ளி களைந்தானை கீர்த்தமை பாடி போய் பள்ளி கிடத்தியோ பாவாயினி நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து, அந்த கள்ளத்தன்மைக்கு இந்த ஸ்லோகத்தை எடுத்துப்பா. கள்ளம் தவிர்ந்து கலந்து என்ன கள்ளத்தன்மைகள் இதெல்லாம் எல்லாம் நல்ல வேஷம் போட்டு நல்லவன மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது. பாஷண்டினாக வேதவாத விரோதமா இருக்கக்கூடியவர்கள், விகர்மஸ்தான் தான் பண்ண வேண்டியதை விட்டுட்டு மற்றதை பண்ணக்கூடியவர்கள், பைடால பிரதிகான் பூணு மாதிரி திருட்டுத்தனமாக காரியங்களை பண்ணக்கூடியவா, ஷடான் கூடவே இருந்து கெடுக்கக்கூடியவா, ஹைத்துகான் எல்லாத்துக்கும் ஹேத்து என்னன்னு கேள்வி கேட்டு இருக்கக்கூடியவர்கள் பகுத்தறிவுங்கிற பெயர்ல, பகவிருத்தின் கொக்கு மாதிரி நல்லவ மாதிரி வேஷம் போட்டு பெருசா ஒண்ணு வரும்பொழுது அதை தன்னோட சுவார்த்தமா அதை பொத்திக்கிறது அப்படிங்கிறது. இவாளையெல்லாம் வாங்மாத்திதான் கள்ளம் உடையவா, வாங்மாத்திரேனாப்பி நார்ச்சையே அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தை அங்க இடத்துல விஷ்ணு புராண ஸ்லோகத்தை அங்க எடுத்திருக்கா. தூரத்தைஸ்து சம்பர்க்கஸ்யாஜ்யச்சாப்யதி பாபிபிஹி, மகா பாப்பியான அவர்களோட கூட ரொம்ப தொலைவிலேயே நாமும் அந்த சங்கர்கத்தை விட்டுவிட வேண்டும். அவளெல்லாம் தொலைவுல விட்டு விடணும். அவ பேர்ல நாமோ ஒரு இடத்துல நிக்கிறா, ஒரு கீழே ஒரு பள்ளம் இருக்கு, ஒரு ஜலம் அவ பேர்ல பட்டு அந்த ஜலம் நம்ம பேர்ல பட்டுதுன்னா கூட பாப்போன்ற அளவுல நாம அவளை ஒதுக்கிடணுமா. அதனால தூரத்தைஸ்து சம்பர்க்கஸ்யாஜ்யா பாபிபிஹி, அதிகமான பாப்பம் கொண்டதான அவளோட கூட தொலைவில் இருந்தே விட்டு ஒதுக்கி விட வேண்டும். பாஷண்டிபிர் துராச்சாரை தஸ்மாத்தான் பரிவர்ஜயே, அதனால இந்த பாஷன் துராச்சாரர்களான பாஷண்டி முதலியவர்கள், பாஷண்டினா இப்ப சொன்னவா எல்லாரும், அவ எல்லாரையும் நாம் விட்டது இப்படிலாம் விட்டு ஒதுக்கணும். நாம எல்லாரும் நாமளே அப்படிதான் இருப்போம். நாம இதுல ஏதாவது ஒண்ணு நாம வருவோம், ஆனா நாம அந்த மாதிரி வர வேண்டியதா இருக்கேன்னு வருந்தணும். ஐயோ இவாளோட கூட பேசுற மாதிரி இருக்கே, என்னமோ வேலைங்கிற பேர்ல இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கே அப்படின்னு. அதெல்லாம் அப்படிதான் சுவாமி இருக்கும், அதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே இந்த காலத்துல எல்லாத்தையுமே அப்படியே இது பண்ணிட்டு போறோம். அதுக்கப்புறமா அது நமக்கு வேலைன்னா அப்படிதான் இருக்கு சுவாமி, அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் அப்படிங்கணும். அதுக்கப்புறமா இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. எல்லாரும் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா பாருங்க அவளெல்லாம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு எல்லாருக்கும். அப்போ இவா தஸ்மாத் தான் பரிவர்ஜையே, அந்த பாஷண்டி முதலியவாள் எல்லாம் தொலைவுல இருந்தே கை கூப்பி எப்படியாவது விட்டு விடுங்கோள். ஏதே நக்னாஸ்தவாக்ஷாதாக திருஷ்டா ஸ்ராத்தோபகாதகாக, இந்த மாதிரியான நக்னர்களை பத்தி உனக்கு சொன்னேன். ஸ்ராத்தத்துக்கு உபகாத்தம் பண்ணக்கூடியவா, ஸ்ராத்தத்தை கெடுக்கக்கூடியவா, ஏஷாம் சம்பாஷணாத் பும்சாம் தின புண்ணியம் பிரணஷ்யதி, அவளோட பேசிட்டோமானா அந்த ஒரு நாளைக்கு பண்ணதான புண்ணியம் நசிச்சு போயிடுறது. நாம நித்தியம் அவளோட தான் பேசிட்டு இருக்கோம், நம்ம பண்ணதான இத்தினூண்டு புண்ணியம் கூட அழிஞ்சு போயிடுறது. பாப்பம் மாத்திரம் அவளோட பேசி இவ்வளவு வருது, பண்ண இத்தினூண்டு புண்ணியம் போயிடுறது. நம்மளுடைய சுபாவம் அவ்வளவுதான், நமக்கு இருக்கக்கூடிய புண்ணியம் அவ்வளவுதான். அதனால இந்த பாஷண்டிகளோட பேச நேரிட்டுதானால் அவளை நாம அன்னைக்கு பண்ணக்கூடியதான புண்ணியம் அழிந்து போயிடுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால சுலபமான வழி அவளை பார்த்து சூரியனை பார்க்கறதுன்ட்டு. ஆனா நாம எப்ப பார்த்தாலும் சூரியனை தான் பார்த்துட்டு இருக்கணும், அந்த மாதிரி மனுஷாவை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளை பார்த்தாலும் கூட சூரியனை பார்க்க வேண்டியதா மாதிரி இருக்கும். என்ன பண்றது, இந்த காலம் அப்படி இருக்கு. அதனால இவர்கள்லாம் நக்னர்கள், யாருடையதான தரிசனம் அந்நிய பாபத்தையே புண்ணியத்தையே போக்கி விடுமோ அவளெல்லாம் ஸ்ராத்தாதிகள்ல கூடாது. ஏதே பாஷண்டின பாபாக நஹ்யேதான் ஆலபேத்புதாக, இவதான் பாஷண்டிகள், பாபஸ்வரூபமா இருக்கக்கூடியவர்கள், அவளோட பேசிவிடக் கூடாது. புண்ணியம் நஷ்யதி சம்பாஷாதே தேஷாம் தத்வினோத்பவம், இவாளோட கூட பேசிட்டோமானால் அந்த நாள்ல ஏற்பட்டிருக்கக்கூடியதான புண்ணியம் கெட்டு போயிடுறது அப்படிங்கிறதாக சொல்லி கடைசியா முடிக்கிறார். பும்சாம் ஜட்டாதரண மௌண்ட்யவதாம் ருச்சைவ மோகாஷினாம் அகில சௌச்ச நிராகிருதானாம் தோய பிரதான பித்ருபிண்ட பகிஷ்கிருதானாம்
சம்பாஷணாதபி நரா நரகம் பிரயாந்தி. அவளோட எல்லாம் பேசினால் கூட மக்கள் நரகத்தை அடைகிறார்கள். யாரோட கூட சுவாமினார்? பும்சாம் ஜட்டாதரண மௌண்டியவதாம், ஜட்டை தரிக்கிறார்கள். இல்லையானா மௌண்டியவதாம், இல்லையானா தலையை நன்னா மொட்டை அடிச்சு வைத்துக் கொள்கிறார்கள். இது ரெண்டுமே நீட்டலும் அழிக்கலும், இது ரெண்டு தான் சொல்றார். ஆனா மோகா விருச்சைவ, அவன் ஜட்டைய வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? கிடையாது. அவன் தலையை மொட்டையடிச்சு வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஆசையெல்லாம் மொட்டையடிக்கப்பட்டிருக்கா? கிடையாது. அப்படி பிரயோஜனம் இல்லாமலேயே ஜடையை தரிக்க கூடியதோ அல்லது மொட்டை அடித்து வைத்துக் கொள்ள கூடியதோ விருத்தான்னா பிரயோஜனம் இல்லாமல். மோகாஷினா, வெறும் சாப்பிடுறான். மோகம் வேஸ்டா சாப்பிடுறவன் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவன் நிவேதித்தமானதான பதார்த்தங்களை பாகவத நிவேதித்தமானதான பதார்த்தங்கிறதான புத்தி இல்லாம வயிறு வளர்ப்பதற்காக, உடம்பு பெருப்பதற்காக, ஊன் மல்குவதற்காக, அந்த இதுல நம்பாடுவான் பார்த்து நம்பாடுவான பிடிச்சது பாருங்க அந்த பிசாச்சு, அந்த மாதிரி பிரம்மராட்சஸ் மாதிரி ஊன் மல்கி இருப்பதொருன்னு இல்லையோ, அந்த மாதிரி வெறும் மோகாஷினாம் சாப்பிட்டு இருக்கக்கூடியவாள், அதாவது பிரயோஜனம் இல்லாத சாப்பாடு உடையவாள்னு அர்த்தம். பகவத் பாகவத நிவேதித்தமானதான பதார்த்தங்களை இல்லாமல் தன்னுடைய உடம்பு குழைக்கிறதுக்காக மாத்திரம் சாப்பிடக்கூடியவர்கள். அகில சௌச்ச நிராகிருதானாம், எல்லா வகை புண்ணியங்களுக்கும் எல்லா வகை தூய்மைகளுக்கும் நிராகிருத்தாள். மனசு தூய்மை கிடையாது, சரீர தூய்மை கிடையாது, வாக்கு தூய்மை கிடையாது, எதுவுமே இல்லாதவர்கள், எல்லா விதமான தூய்மையிலிருந்தும் பகிஷ்கிருத்தர்களாயிருக்கக்கூடியவர்களை தோய பிரதான பித்ருபிண்ட பகிஷ்கிருதானாம், அவளுக்கு ஒரு தீர்த்தம் கூட கொடுக்க கூடாது. பித்ருபிண்டத்துல எல்லாம் அவளை ஸ்ராத்தத்துல போக்தாவா நியமிக்க கூடாது. இப்படி தோய பிரதானமோ பித்ருபிண்ட பகிஷ்கிருதானாம், அந்த மாதிரி ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னா அவர் போனா அவருக்கே தோய பிரதானம் தர்ப்பணமோ பித்ருபிண்டம் அவளுக்கு நோக்கி உத்தேசித்து ஒரு பிண்டமோ வைக்க கூடாது அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அப்படி இது ரெண்டுமே இல்லாதவர்கள் தோய பிரதான பித்ருபிண்ட பகிஷ்கிருதானாம். அப்படி தீர்த்தமோ அல்லது பித்ருபிண்டம் நம்ம ஆத்துல ஸ்ராத்தத்திலேயோ சேர்த்து கொள்ளப்பட மாட்டாதவர்கள், அல்லது அவளுக்குன்னு அவ புத்திராதிகள் எல்லாம் தர்ப்பணாதிகளையோ பித்ருபிண்டங்கள் அதாவது ஸ்ராத்தாதிகளை பண்ணி பிண்டத்தை பிரதானம் பண்றதுங்கிறதோ அவளுக்கு கூடாது. அந்த அளவுக்கு பகிஷ்கிருத்தாள். அப்படிப்பட்டவர்களை சம்பாஷணாத பினரா நரகம் பிரயாந்தி, அவளோட கூட பேசுறதுனாலேயே மக்கள் நரகத்தை அடைவார்கள். அப்படிங்கிற காரணத்தினால சததனுஷனுடைய கதையின் மூலமா அத அந்த மகாராஜாவுக்கு அவர் சொன்னார். அவர் சொல்லி இருக்கக்கூடியதுங்கிறதானத பராசரர் இவனுக்கு சொல்றார். அப்போ இந்த கதைய ஏற்கனவே பீஷ்மாச்சாரியார் சொல்லிட்டு இருந்தார், நான் கேட்டேன்னு அவன் சொன்னான். அதை இன்னைக்கு அவர்கிட்ட அவர் சொல்றார். மைத்ரேயர் கிட்ட பராசர மகர்ஷி காண்பிக்கிறார். இப்படி யார்கிட்ட சொன்னான்னு நமக்கெல்லாம் பிரமாணமே வேண்டாம். ஆனா அவர் சொல்றார், அந்த மகர்ஷியானவர் அந்த ராஜா கிட்ட சொல்லிட்டு இருக்கிற பொழுது நக்னாதிக ஸ்ராத்த விதியை பத்தி ஒருவர் சொல்லிட்டு இருக்கார். அப்போ இது ஏற்கனவே அவர் சொன்னார்ராப்பா அப்படின்னு சொல்லி பீஷ்மாச்சாரியார் காண்பித்ததுங்கிறத காண்பித்து அவர் சொன்னாருங்கிறத மைத்ரேயருக்கு மகர்ஷி காண்பிச்சார் பராசரர். அவைகளை எல்லாம் நாம தொட்டு சொல்லக்கூடியதான பாக்கியம் கிடைச்சது. சர்வதா சகல பிரகாரத்தினாலேயும் நாம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எதெல்லாம் ஸ்ராத்தாதிகளுக்கு சேராது, எதெல்லாம் ஒட்டாது அப்படின்னு சொல்லி இருக்காளோ அவைகளை எல்லாம் யாவத் சத்தியம் விட்டொழிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் காண்பித்தார். அப்படி 3வது அம்சத்தை முடிச்சார். இந்த 3வது அம்சத்துல 18 அத்தியாயங்கள். அதுல முதல்ல மனுவினுடையதான வம்சத்தை சொல்லி இவாளுடைய வியாசாதிகளினுடையதான பதவிகளை சொல்லி எப்பப்போ யார் யார் வியாசாளா இருந்தான்னு சொல்லி ரிக்வேத எஜுர்வேத சாமவேதாதிகளினுடைய அதர்வ வேதாதிகள் இந்த வேதங்களினுடைய சாக்கைகள் அதை பிரித்து கொடுத்திருக்க கூடியது அப்படிங்கறது எல்லாவற்றையும் சொல்லி அதுக்கப்புறமா நடுவுல
யமகிங்கர சம்பாதத்துல வேதத்தினுடையது ஏன் வர வேண்டியதா இருக்குன்னா வேத வியாசரை பத்தி பேசினார். வேத வியாசரை ஏன் பேச வேண்டியதா இருக்குன்னா அது ஒரு பதவி. அந்த அதுக்கு முன்னாடி மனுக்களினுடையதான பதவிகளை பத்தி பேசி அதுக்கப்புறமா வியாசாதிகளினுடைய பதவிகளை பற்றி பேசி என் பையனை தவிர வேற யாராவது மகாபாரதத்தை பண்ண முடியுமா அப்படிங்கிறத தன்னுடைய பிள்ளைய ரொம்ப வசதியா அவர் காண்பிச்சு கொண்டிருக்கக்கூடியதான வாக்கியம் இங்கதான் இருக்கு. கோஹ்யன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத் பவேத் அப்படின்னு சொன்னதான ஸ்லோகம். அதுக்கப்புறமா வேதங்களினுடைய பல வகைப்பட்டதான சாக்கைகள், அவைகளினுடைய பிரிவு அப்படிங்கிறத சொல்லி யமகிங்கர சம்வாதத்தை சொல்லி, ஏன்னா யமகிங்கர சம்வாதம் ஏன் வந்தது அப்படின்னா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாளினுடைய பெருமையை காண்பிக்கணும் அப்படிங்கிறதாக சொல்லி, ஏன் அவளுக்கு பெருமைன்னா அவ பகவத் ஆராதனம் பண்றாள் அப்படிங்கிறத சொல்லி, பகவத் ஆராதன பிரகாரம் பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ராளினுடையதான தன்மைகளை சொல்லி, ஒரு கிரகஸ்தன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி, அந்த கிரகஸ்த தர்மத்தை பத்தி சொல்லிண்டே வரும் பொழுது அவன் தான் இதர ஆசிரமத்தை எல்லாம் பரிபாலிக்கணும், நிறைய தானாதிகளை எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி, அதுல ஸ்ராத்தத்தை ரொம்ப நன்னா அவன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஸ்ராத்தத்துல கூடியது கூடாததான வஸ்துக்கள் எல்லாம் எதுன்னு சொல்லி, அதுல நக்னா பாஷண்டிய பிராணிகள் இவைகளை எல்லாம் நாம பார்க்க கூடாததான பிராணிகள், ஸ்ராத்தத்துக்கு சேராத பிராணிகள், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அதை சொல்லி முடிச்சு, அதுக்காக அவர் ஒரு கதையை ஒண்ணு எடுத்துன்னு வந்து சததனுவினுடையதான நக்னன்னா என்னன்னு கேட்கறதுக்காக வந்து நக்ன சரித்திரத்துல தேவாதிகள் எல்லாம் மாயா சாஸ்திரத்தை எம்பெருமான் ஏற்பாடு பண்ணி தேவாசுராள் யுத்தத்துல அசுராள் அதுக்கு பின்னாடி போய் அவ அதனால தோத்து போனாங்கிறதாக சொல்லி, அதனால அந்த வேளையில தேவதைகள் எல்லாம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றாங்கிறதாக சொல்லிட்டு, இதுல 3வது அம்சத்துல யமகிங்கர சம்வாதம் ரொம்ப பிரசித்தமானது, ரொம்பவும் பெருமாளனுடைய பெருமையையும் பாகவதாளினுடைய பெருமையையும் சொல்லக்கூடியது. அதுக்கப்புறமா பகவத் விஷயக்கமானதான தேவர்கள் பண்ணதான ஸ்துதி இப்போ நேற்றுக்கு 17வது அத்தியாயத்துல பார்த்தோம். நாமோ 18வது அத்தியாயத்துல ரொம்ப அற்புதமானதான இந்த சததன் சரித்திரத்தை சொல்லி, பாஷண்டிகள் விளக்கத்தக்கவர்கள் எல்லா பிரகாரத்தினாலேயும். பாஷண்டி மாத்திரம் இல்ல, நாம பாஷண்டியா இருந்தாலோ, ஹைத்துக்கனா இருந்தாலோ, புகவிருத்தியா இருந்தாலோ, ஏமாத்துக்காரனா இருந்தாலோ, உள்ளொன்று வைத்து வெளியில பேசக்கூடியவனா இருந்தாலோ, கொக்கு மாதிரி இருந்தாலோ, பூனை மாதிரி காரியத்தை பண்ணிட்டு இருந்தாலோ, பொய் பொணசுருட்டா இருக்கக்கூடியதெல்லாமே தப்புங்கிறதாக காண்பிச்சு, இதெல்லாம் நம்ம பெரியவாளனுடையதான செயல்களுக்கு சேராதுங்கிறதாக சொல்லி, நாம எப்படி நடந்துக்கணுங்கிறத காண்பிச்சார். நாம எப்படியெல்லாம் ஸ்ராத்தாதிகளை ஸ்ரத்தையோட பண்ணணுங்கிறத காண்பிச்சார். 3வது அம்சத்தை இந்த மாதிரி அம்சம் முடிஞ்சுது. 4வது அம்சம் மேல அந்த வம்சம் வளர்றது அப்படிங்கிறத காண்பிக்கணும். வைவஸ்வத மனு முதலியவாளை பற்றி சொல்ல போற ராமாயண சரித்திரம் அதுலதான் வரப்போறது. 5வது அம்சம் முழுக்க கிருஷ்ண சரித்திரம், கிருஷ்ண சரித்திரம் தான் 4வது அம்சத்துல. பெருமாள் அனுகிரகத்துல அது மேல பார்க்கலாம். அத சதுர்த்தேம்சே பிரதமோத்தியாயாः மைத்ரேயாः பகவன் யன்னரைः காரியம் சாது கர்மண்யவஸ்திதைः தன்மஹ்யம் குருணாச்யாஹதம் நித்ய நைமித்திகாத்மகம் வர்ணதர்மாஸ்ததாக்ஷ்யாதாः தர்மாயே சாஸ்ரமேஷு ச ஸ்ரோதுமிச்சாம்யஹம் வம்சம் ராஜ்ஞாம் தத்ப்ரூஹி மே குரு. இப்படி ஆசிரமங்கள் தர்மங்கள் அதெல்லாத்தையும் தேவரீர் சாதித்தது. இதற்கு மேல நான் வம்சங்களை பற்றி சொல்லணும். வம்சானுசரித்தம்ங்கிறது புராணங்கள்ல அவசியமானது. அதனால வம்சத்தை பத்தி அடி எனக்கு சொல்லணும்னு கேட்கிறார். அதனால வைவசத்துல இருந்து ஆரம்பிச்சு ராமாயண சரித்திரம் சொல்லி, அது நடுவுல சில ராஜாக்களினுடைய சரித்திரம் சொல்லுவார். கிட்டத்தட்ட இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரேஷன் கார்டுல அவன் இது பண்ண வரான்னா இங்க கிருஷ்ணமூர்த்தி, அதே மாதிரி ராமச்சந்திரன் அப்படிங்கிற பேர்லாம் இருக்கான்னு கேட்பான் பாருங்க. அந்த மாதிரி அது நிறைய நேம் லிஸ்டா இருக்கும், வரிசையா இருக்கும். ஆனா அதுல எல்லாம் என்னன்னா இத்தனை பேர்ல நடுவுல சில பேரினுடைய குட்டி குட்டி சரித்திரத்தை சொல்லுவார். அது வம்சானுச்சரித்தம்னு பெயர். அதனால இந்த வம்சானுச்சரித்தத்தை 4வதுல காண்பிக்க போறார். ஆசிரமாதி தர்மங்களை காண்பிச்சாகணும் புராணத்துல, அதை 3வதுல காண்பிச்சார். அந்த வம்சானுச்சரித்தத்தை 4வதுல காண்பிக்க போறார். பெருமாளினுடைய அனுகிரகம் நாம எதிர்பார்க்கல ஆரம்பிக்கிற அன்னைக்கு
இந்த 2025 செப்டம்பருடைய தொடுகையில ஆகஸ்ட் கடைசியில நாம இதை முடிக்க போறோம் 3வது அம்சத்தைன்னு எதிர்பார்க்கல. போன வாரத்துக்கு முன்வாரமே அடுத்த வாரம் முடிச்சிடுவோம்னு சொன்னோம். ஆனா போன வாரம் சொல்ல முடியாமல் ஆச்சுது. அதெல்லாம் அவன் நடத்திக்கிறான். ஏதோ பாகவதாளினுடையதான சந்நிதி வாரத்துல அடியனுடையதான பிரணாமங்கள் 4 பாகவதாள் அடியனை சொல்லுங்கோள்னு நியமிச்சதும் அதை கேட்கறதுக்காக நியமமா இந்த உபன்யாசத்துக்கு ஒரு 30-40 பேர் அவசியமா வரக்கூடியதுங்கிறதும் அவனுடைய அனுகிரகம் இல்லாம நடக்காது. அது ஏதோ ஒரு 6 அம்சத்துல விஷ்ணு புராணத்துல 3 அம்சத்தை நாம முடிக்கிறோம் அப்படின்னா அது பாதி விஷ்ணு புராணம் பாதி கடலை தாண்டி இருக்கும். 4வது அம்சம் முழுக்க முழுக்க அது நேம் லிஸ்டா தான் இருக்க போறது. 5வது முழுக்க கிருஷ்ணாவதார வர்ணனை. அது அடியொற்றிதான் யாதவாபிதயம் பண்ணியிருக்காருன்னு அடியனுடையதான அபிப்பிராயம். அதுல யாதவாபிதயத்தோட சேர்த்து அனுபவிக்கலாம். அது கொஞ்ச நாள் ஆகுமோ என்னவோ. அவன் நடத்திக்கிறான். இதெல்லாம் நாம பிளான் பண்ணி நாம இப்படி நடக்கணும்னு எதிர்பார்த்து நடக்கல. அதனால இதுல 3வது அம்சத்தை இதோட முடிச்சுக்கிறோம். பெருமாள் அனுகிரகத்துல மேல நாளைக்கு அடியேன் இல்ல. பெருமாள் ஒருவேளை சேவை சாதிப்பார் போல இருக்கும் மலையில. அதனால நாம அடுத்த வாரம் பெருமாள் அனுகிரகத்துல 4வது அம்சத்தை ஆரம்பிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தேவர்களுக்கெல்லாம் எப்படியோ தெரியாது. தேவர்கள் அடியனுக்கு மகா சந்தோஷம். ஏதோ அடியனை வைத்துக்கொண்டு ஒரு காரியத்தை பெருமாள் நடத்தின்னு இருக்கான் அப்படிங்கிறது. இவ்வளவு தூரம் அடியன் பொறுமையா ஒரு காரியத்துல உட்காந்துன்னு ஈடுபடுவேனான்னு தெரியல. ஒரு 2-3 வருஷமா ஒரு காரியத்துல சனி ஞாயிறுல பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னா அது 4 பாகவத்தாள் சேர்ந்தாதான் அது நடக்கிறது. அதனால உங்களினுடைய அத்தனை பேருடைய அந்த பாகவத்தாளினுடையதான சம்பர்க்கம், அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஏற்பாடு பண்ணக்கூடியவாளுடைய சம்பர்க்கம், அந்த தேவிஸ்ரீ அவ வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறது அவ மெசேஜ்ல இருந்து அது எனக்கு தெரிய வரும். அந்த மாதிரி அவளுடைய அந்த ஒரு காரியத்தை சிஸ்டமேட்டிக்கா பண்ணணுங்கிறது இதன் மூலமா ஏதோ நடந்துட்டு இருக்கு. பாதி கணறு தாண்டி இருக்கும். பெருமாள் அனுகிரகத்தினால மிச்ச பாதியையும் அவன் நடத்திக்கிறான். அவனே பண்ணி கொடுக்க போறான். தன்யவாதம்.